ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எந்த வீடியோ பற்றின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஜெகதீஷ் மீனா ஹேர் ஆயிலோட செகண்ட் ரிவ்யூ தான். இது டேட்டு தெரியுது பாருங்கள். நான் ஆர்டர் பண்ணது February 8th. ஒரு 2 weeks கழிச்சு தான் எனக்கு ரிசீவ் ஆச்சு. அதை நான் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறேன். 3 weeks செம்ம ஃபீவர். ஸோ இது ஓப்பன் பண்ண வீடியோ போட எதுவுமே எனக்கு முடியல. ஹேர் வாஷ் பண்ணாலும் ரொம்ப வீக்லி ஒன்ஸ் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தனால எனக்கு இருந்த ஆயிலே தீரலை. அதனால் நான் இந்த பேக் ஓப்பன் பண்ணாமே வச்சுருந்தேன். இப்போ ஆயில் தீர்ந்துருச்சு. நான் ஷாம்பூவோட வீடியோ தனியாக ஆட் பண்ணுவேன், கண்டிப்பாக பாருங்கள். செகண்ட் ரிவ்யூ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எடிட் பண்ணதும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். 2 or 3 days போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஆயில் எல்லோரும் சொன்ன மாதிரி ஹேர் ஃபால் அதிகமாக தான் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மறுபடியும் ஏன் நான் இதை செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தெரியணுன்னா என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னோடய செகண்ட் ரிவ்யூவில் ஷேர் பண்ணியிருக்கேன் எதனால் நான் மறுபடியும் இதை பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூவில் போட்ட ஹேர் ஸ்ட்ரென்த், ஹேரோட திக்னஸை விட பயங்கரமாகவே கம்மியாச்சு. அதோட ஹாஃப்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. கமெண்ட்ஸில் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி தான் ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. ஹாஃப் டு ஹாஃப் போயிடுச்சு. இருந்தாலும் நான் இது செகண்ட் டைம் ஏன் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். வித் எவிடன்ஸோடு ஷேர் பண்ணுறேன். எனக்கு நிறைய குட்டி குட்டி ஹேர்ஸ் க்ரோ ஆகிருக்கு. ஸோ எனக்கு நான் முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருந்தேன், ஹேர் ஃபால் ஆகுறது பிரேக்கேஜ்னால அப்படின்ட்டு. அதனாலன்னு தான் நான் நினச்சிருந்தேன். பட் இந்த 2-3 months நான் வீடியோ போடல பார்த்தீங்களா செகண்ட் ரிவ்யூக்கு. ஸோ அந்த 2-3 monthஸில் எனக்கு ஹேர் க்ரோத் ஆயிடுச்சு. அந்த குட்டி குட்டி ஹேரெல்லாம் க்ரோ ஆயிடுச்சு. அதை வச்சு எனக்கு ஹேர் ஃபால் ஆனாலும் க்ரோத் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் செகண்ட் டைம் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேர் ஃபால் ஆகியும் ஏமா இதை பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வெயிட் ஃபார் தி ஆன்சர். நான் செகண்ட் ரிவ்யூவோட வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? பேக்கிங் ரொம்ப பலமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓப்பன் பண்ண டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் அதே காம்போ பேக்கு தான் போட்டிருக்கேன். இதிலே பார்த்தா தெரியும் பாருங்கள். காம்போ ஆஃபர் தான் வாங்கினேன். சேம் ரேட்டு தான். அவங்க வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் பாட்டில், இது ஷாம்பு. ஸோ இது காஸ்ட்லின்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, செம்ம காஸ்ட்லி தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வீக்லி ப்ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு 3 months வரும். ஒரு மாட்ரேட் லென்த்து, ஓரளவுக்கு திக்னஸ் இருக்க ஹேருக்கு தாராளமாக உங்களுக்கு 3 months வரும். அப்படி பார்க்கும்போது 3 months ஒரு தடவை ஒரு 650 rupees எனக்கு ஓகேவாக தான் தெரிஞ்சுது. ஸோ மார்க்கெட்டில் இதை விட விலை கம்மியாக, விலை அதிகமாக நிறைய பேர் ஹெர்பல் ஆயில் இப்போ சேல் பண்ணுறாங்க. ஆனால் நான் இவங்கள ரொம்ப நாளாக பார்த்துட்டு, இவங்களோட ரிவ்யூஸை எல்லாம் நிறையா பார்த்து, ரொம்ப நாளாக இவங்க வீடியோஸை பார்த்து அப்புறமா தான் இந்த ஆயில் வாங்கலாமே டிசைட் பண்ணி வாங்கினேன். அதனால தான் மறுபடியும் செகண்ட் டைம். ஏன்னா நிறைய இது மாதிரி ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுதுன்னு சொல்லி 1 or 2 months யூஸ் பண்ணி விட்டுருவேன். ஸோ அந்த தப்பை இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எதனால் இப்படி நம்மளுக்கு ஒரு புது ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது எல்லாமே நான் டீட்டெயில்டு வீடியோ லாங் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது கூடவே ஷாம்பு யூஸ் பண்ணால் எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோவும் ஷாம்புக்கு தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு செகண்ட் ரிவ்யூவோட வீடியோ ஆன் தி வே வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன். பை.